ஏப்ரல் மந்த் வந்தாலேன்னு இந்த அனிமி பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஒரு அனிமி தான் ஞாபகம் வரும். பிகாஸ் இந்த அனிமே நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். இனிமேல் நானுமே ஏப்ரல் மந்த் வந்தால் இந்த ஒரு அனிமையை கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா இந்த அனிமே எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் அந்த மாதிரி. நானுமே இந்த அனிமே ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு ஜாலியான அனிமேவாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இதில் ஸ்கூலு, மியூசிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா இருக்கேன். நானுமே பார்க்க தொடங்கினேன். லாஸ்ட் 5 எபிசோடில் என்னை கண் கலங்க வச்சிட்டாங்கன்னு சொல்கிறத விட கதறி அழுக வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எண்டிங் அவ்வளோ சேடாக இருந்துச்சு. ட்ரூத்தாக ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பிரேக்கப்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அனிமே பார்க்க வந்தேன். ஆனால் இந்த பிரேக்கப்லேருந்து கூட நான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆன மாதிரி தான் தெரியுது. முழுசாக மூவ் ஆன் ஆகலை. பட் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆயிடுவேன். ஆனால் பிரச்சனை அது இல்லை. பிரச்சனையே இந்த ஒரு அனிமி தான். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு அனிமி பார்த்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு டிப்ரெஷனாகவே இருந்தேன். அந்த அனிமி பேர் வந்து ஐ வாண்ட் ஈட் யுவர் பேங்க்ரியஸ். அந்த அனிமே பார்த்தவங்களுக்கு அந்த அனிமி எப்படி இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த அனிமே இருக்குது. இந்த அனிமே பார்த்து கிட்டத்தட்ட நான் 5 நாளுக்கு மேலே ஆக போகுது. ஆனால் இப்போ தான் வீடியோவே போகிறேன். அப்போ பார்த்துக்கோ எந்த அளவுக்கு என்ன ஒரு டிப்ரெஷன்லேயே வச்சிருக்குன்னு. இப்போ வரைக்குமே மூவ் ஆன் ஆகலை இந்த அனிமையிலேருந்து. கரெக்டாக சொல்லணும்னா நான் ஒரு அனிமையை பார்த்து முடிச்சுன்னா அடுத்த நாளே அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். பட் ஆனால் இந்த அனிமே பார்த்து முடிச்சு 5 நாளுக்கு அப்புறம் தான் இப்போ வீடியோவே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க எனக்குள்ள இந்த அனிமே எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்குன்னு. இந்த அனிமே பேர் என்னன்னா யுவர் லிவ் இன் ஏப்ரல்ங்கிற அனிமே. தமிழ் டப் கிடையாது. ஸோ பார்க்குறவங்க ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் தான்